நடிகரா இருந்து இப்ப அரசியல் இறங்கியிருக்காரு விஜய். அவர் அரசியல் செயல்பாடு இப்போ சூழ்நிலையில அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்ப்பேன். நான் என்ன பார்ப்பேன்னா, நண்பர் விஜய்க்கு வந்து இது அவசியமே இல்லை. இப்போ அரசியலுக்கு வர்றதுன்றது அவசியமே கிடையாது. ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான், அல்லது கலெக்ஷன் மன்னர் அவர் தான். 200 கோடி சம்பளம். இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும் அப்படின்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அப்ப நம்ம எல்லாரும் இப்பவே அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலாக அவர் வழியில நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டா வந்து நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேல அந்த சந்தேகமும் இருக்கு. இப்படிலாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்ட்டு. அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும்? அதனால விஜய் வந்து நல்ல முனைப்போடு இதுல செயல்படட்டும்ங்கிறது தான் என்னுடைய